சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கோடை வெயில் மக்களை வாட்டி வதைக்குது. சித்திரை வெயில், கத்திரி வெயில்னு சொல்லுவோம். வருடா வருடம் வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இதை தடுப்பதற்கு ஏதாவது செய்யணும். எல்லாரும் செய்யணும். ஒருங்கிணைந்து சேர்ந்து செய்யணும். என்ன செய்யணும்? வனம், மரங்களின் பரப்பை அதிகரிக்கணும். இருக்கும் மரங்களை இனிமேல் வெட்டக்கூடாதுன்னு நமக்கு நாமே ஒரு சட்டம் போட்டுக்கணும். தனிப்பட்ட மனிதன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கோடை வெயிலை சமாளிக்க என்ன செய்யலாம்? காலையில் எழுந்த உடனே 1 டம்ளர் 1/4 லிட்டர் அளவுக்கு குளிர்ந்த நீரை குடிக்கணும். பழைய சோறு நீராகாரம் சிறந்தது. இளநீர், பதநீர் குடிக்கலாம். கொஞ்சம் காசு அதிகம். தர்பூசணி, திராட்சை, வெள்ளரி, நுங்கு சாப்பிடலாம். எலுமிச்சம்பழச்சாறு, நன்னாரி சர்பத்து இயற்கையானது குடிக்கலாம். கோடை காலத்தில் கார உணவு வகைகளை தவிர்க்கணும். தின்பண்டங்கள், அசைவ உணவு ஆகியவற்றை ஒதுக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவு வகைகள், அப்புறம் கேக்கு, பப்ஸு போன்றவற்றை வேண்டாம்னு சொல்லணும். ராஜசேகரன் ஐயா, செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து குளிர்ந்த நீர், மண்பானை குளிர்ந்த நீரை குடிக்கணும். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலும் காலை மாலை 2 வேளை குளிப்பதற்கு முயற்சிக்கணும். இதன் மூலம் உடல் சூட்டை தணிக்கலாம். உடம்புல சந்தனம் பூசி குளிக்கலாம். கை, கால், முகத்தை எப்பெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் குளிர்ந்த நீரால் கழுவிக்கிட்டே இருக்கலாம். தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்கப்பட்ட மோர் நிறைய குடிப்பது நல்லது. அதாங்க நீர்மோர். வெயில் காலத்தில் இறுக்கமான உடைகளை அணியக்கூடாது. காற்றோட்டமான உடைகளை உடுத்துறது தான் சிறந்தது. பருத்தி ஆடைகள் நல்லது. புகையிலை பொருட்கள், மதுபானங்களை அறவே தவிர்க்கணும். பொதுவாக வீடும் சரி, அலுவலகமும் சரி காத்தோட்டமாக இருக்கணும். வீட்டை சுற்றி மரம் மட்டைகள் இருப்பது நல்ல சுத்தமான காற்றை நமக்கு கொடுக்கும். ராஜசேகரன் ஐயா, நம்மளை மட்டும் பாதுகாத்துக்கிட்டா போதுமா? நமக்கு உதவியாக இருக்கிற கால்நடைகளையும் கவனிக்கணும். குறிப்பாக கோழிகள் ஒரு நாளைக்கு சாதாரணமாக குடிக்கும் தண்ணியை விட 2-3 மடங்கு அதிகமாக தண்ணி குடிக்கும். தீவனம் எடுக்கும் அளவு இந்த வெயில் காலத்தில் குறையும். முட்டை உற்பத்தி, முட்டை ஓட்டின் தரம், முட்டை வெள்ளை கருவின் தரம் வெயில் காலத்தில் வெகுவாக பாதிக்கப்படும். என்ன செய்யறது? கோழி வீட்டிற்குள் இடவசதியை அதிகப்படுத்தணும். கோழி பண்ணைகளில் ஆழ்கூளம் கோடை காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடாது. குளிர்ந்த நீரை ஒரு நாளைக்கு 4-5 முறை மாற்றி மாற்றி கொடுக்கணும். காலை மாலை நேரத்தில் மட்டும் தீவனம் கொடுத்தா போதும். பக்கச்சுவர், கோழிக்கூடு இங்கெல்லாம் தண்ணீர் தெளிச்சு விடுறது வெப்பத்தின் வேகத்தை குறைக்கும். கூரை மேலே வைக்கோல், தென்னை ஓலை, நார்க்கழிவு ஆகியவற்றை பரப்புவதன் மூலம் கோழி வீட்டினுள் வெப்பத்தை குறைக்க முடியும். முட்டை கோழிகளுக்கு கால்சியம், சுண்ணாம்பு சத்து 3-3.5% தீவனத்தில் சேர்த்து கொடுக்கணும். இப்படித்தான் இந்த கோடையை நாம கடத்தி ஆகணும். என்ன பண்றது? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.